குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். SIR தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது அதிமுக வரவேற்றிருக்கு. நீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அதிமுகவும் பாஜகவும் போடுற பிளான் தான் இது. இதில் நம்ம விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சரும் சொல்கிறாங்க. இது தொடர்பாக கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை நடத்தவும் திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்கு. ஆனால் அதிமுக வரவேற்குது, பாஜக வரவேற்குது. அவங்க திமுகவுக்கு தோல்வி பயங்கிறதுனால தான் இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சார், அதிமுக இதை எதிர்த்தாதான் நம்ம ஆச்சரியப்படணும். அதிமுக ஆதரிக்கதான் செய்யும். ஏன்னா அது அதிமுக எப்போ ஆயிடுச்சுன்னா அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அமித்ஷா முன்னேற்ற கழகம் அது எப்படி எதிர்க்கும்? முதல் ஒரு சந்தேகம். அப்போ அமித்ஷா முன்னேற்ற கழகம் என்ன செய்யும்னா அமித்ஷாவுக்கு கால கழுவிதான் விடும். அமித்ஷாவை எதிர்த்து பேச போறதில்லை, அமித்ஷாவுக்கு எந்த கருத்து சொல்ல போறதில்லை. SIR எனப்படுற இந்த சிறப்பு முகாம் நடத்த வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் எங்க இருந்து வந்ததுன்னு முதல்ல சொல்லணும். ஜெயக்குமார் சொல்றாரு, 2023 ஈரோடு பை எலெக்ஷன்ல நடந்தப்ப 40,000 பேர் மற்றும் இறந்தவர்கள் 8,000 பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருந்தாங்க அப்படிங்கிறாரு. 2024 மக்களவை தேர்தலின் போது சென்னை RK நகர் சட்டமன்ற தொகுதியில இறந்தவர்கள் உள்ளிட்ட 44,000 பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்தது. நீதிமன்றம் போய் வழக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் 31,000 பேர் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறார். இதனாலதான் நாங்கள் சொல்றோம், இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக சார்பில் மனதார வரவேற்கிறோம். தமிழகம் பூராவே இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியில இருந்தது இல்ல, அப்ப நடைபெற்ற எல்லா இடைத்தேர்தலையும் அதிமுக ஜெயிச்சது இல்ல. அப்ப எப்படி ஜெயிச்சது அதிமுக? அப்பெல்லாம் இந்த கணக்குல அவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்ததா? அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் வேலை செய்யவே இல்லையா? அப்ப தன்னுடைய வேலையை இந்திய தேர்தல் ஆணையம் எங்கேயாவது மறந்து போயிருக்கும் போது ஜெயக்குமாருக்கு அப்ப ஞாபகம் வரலையா? இப்போ எங்களோட கேள்வினா, இந்திய தேர்தல் ஆணையம் மோடி வந்ததுக்கு அப்புறம், தேர்தல் ஆணைய நியமன மசோதா வந்ததுக்கு அப்புறம் தனக்கு வேண்டப்பட்ட ஆளை தேர்தல் ஆணையம் என்னைக்கு மோடி கொண்டு வந்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலயுமே தேர்தல் வெளிப்படையா நேர்மையா நடப்பதில்லைன்றது நாங்க பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க அறிவிக்கிற காலம் என்ன மாதிரியான காலம் கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். இது பருவமழை காலம். இந்த பருவமழை காலத்துல ஒரு மாசத்துல நீங்க அதிகாரிகள் ஏற்கனவே அதிகாரிகள் குறைவா இருக்காங்க. அவங்க மக்கள் சேவையை பார்ப்பாங்களா, இப்ப தேர்தல் பத்தியான விஷயங்களை செய்வாங்களா? இப்ப இந்த SIR ரிப்போர்ட்ன்றது எதுக்காக? இந்த SIR ரிப்போர்ட் யோசிச்சு பாருங்க. அதுதான் திரும்ப சொல்றோம், இந்த SIR ரிப்போர்ட் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத ஆளை வச்சு செய்யறாங்கன்றதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல, அதுல பணியாற்றுபவர்கள் பூராவே தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் தான். அப்படிங்கிறப்ப தமிழகத்தில் இருக்கிற அதிகாரிகள் மீது உங்களுக்கு சந்தேகம் வருதா, பணியாளர்கள் மீது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார் நயினா நாகேந்திரன். சார், நான் என்ன சொல்றேன், இந்திய தேர்தல் ஆணையம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா, கர்நாடகாவிலேயோ இல்லைன்னா பீகார்ல ஒரே ஒரு நம்பர்ல 975 பேர் எப்படி சார் வந்தாங்க? கர்நாடகால ஒரே வீட்டுல 87 பேர் எப்படி சார் இருந்தாங்க 10க்கு 10 ரூம்ல? அப்ப அதை யார் சார் அங்கீகரிச்சது? யார் சார் அனுமதிச்சது? அதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு எந்த விதமான பொறுப்பே இல்லைன்னு சொல்ல வராரா ஜெயக்குமார் அவர்கள்? அப்ப கண்ணுக்கு முன்னாடி 53 லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல நீக்கப்பட்டிருக்காங்க சார். 53 லட்சம் வாக்காளர் இந்திய குடிமகனுடைய உரிமை சார், ஓட்டு போடுறதுன்றது, வாக்கு உரிமைன்றது. அந்த வாக்கு இன்னைக்கு கேள்விக்குறியாகுது. நீங்க ஒட்டுமொத்த இந்திய குடிமகனையே வேற ஒரு வழியில சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி. அப்ப பிஜேபியோட அடிமையா மாறின எடப்பாடியோ அதிமுகவோ அமித்ஷா முன்னேற்ற கழகமோ இந்த மாதிரி பேசுறது எனக்கு ஆச்சரியமா படல. அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் நடந்துப்பாங்க. ஆனா ஒவ்வொரு மாநில உரிமையை பத்தி கவலைப்படுற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த உரிமை, இந்த கடமை இருக்கு. இந்த கடமையை நம்ம கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம எப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? நம்மளுடைய வாக்கு உரிமைன்றது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அதை அமித்ஷா முன்னேற்ற அடமானம் வச்சுட்டு போகுதுன்றதுக்காக நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க. அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க பண்ற எல்லாமே முழுக்க முழுக்க
மக்கள் விரோதமா தான் நீங்க செய்றீங்க. அப்போ மக்கள் விரோதமா செய்யற நீங்க வந்து எந்த இடத்திலையுமே மக்களுக்காக நீங்க கவலைப்பட தயாரா இல்ல. எஸ்ஐஆர் என்ற சிறப்பு முகாம் தேவையில்லாத ஒரு விஷயம். 2017 திமுக தான் கேட்டதுங்கிறாரு சார். திமுக கேட்டது, அதிமுக கேட்கல, அதுக்குள்ள நான் வரல. இந்திய தேர்தல் ஆணையத்தை யார் நடைமுறைப்படுத்துறா? அதிமுக பாஜக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இறந்தவர்கள் பேர் இருக்கு, தொகுதி மாறி உள்ளவங்க பேர் இருக்கு, இதெல்லாம் வந்து நீக்கணும். இப்ப கொளத்தூர் தொகுதியே சொல்றாரு நயினார் நாகேந்திரன், 9000 வாக்குகள் அதிகமா இருக்குங்கிறாரு கொளத்தூர் தொகுதியிலேயே. இந்த கொளத்தூர் தொகுதியில 9000 வாக்குகள் அதிகமா இருக்குன்னு எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது? கொஞ்சம் சொல்லுங்க. அதையும் சேர்த்து எந்த காலகட்டங்கள்ல? அதையும் பேச மாட்டீங்க. அப்ப எப்படி ஒரு அபத்தமான ஒரு பொய் சார் அது? கொளத்தூர் தொகுதியில அவங்க சொல்ற ஒரு வீடு இருக்குல்ல சார், அது வந்து ஒரு பிளாட். அந்த பிளாட்ல 16 வீடு இருக்கு. ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டு போட்டீங்கன்னா 48 ஓட்டு வரும். சாதாரணமா போட்டா சொல்றேன், 3 ஓட்டு போட்டு பாருங்க, 2 ஓட்டு போட்டு பாருங்க. அப்ப நீங்க ஓட்டு போட்டு கணக்கு அந்த பிளாட் நம்பர் என்ன, வீட்டு நம்பர் என்ன, கொளத்தூர் தொகுதியை நீங்க குற்றம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கும் பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையம் தான். பொறுப்பை நீங்க தட்டி கழிக்கிறீங்க, பொறுப்பை தூக்கி வேற ஆள் மேல போட பாக்குறீங்களே தவிர அந்த தப்ப நீங்க உணர தயாரா இல்ல சார். இது பருவமழை காலம். அதிகாரிகள்லாம் ஏற்கனவே வந்து இந்த மழை காலகட்டங்கள்ல எமர்ஜென்சியை மக்கள் பார்த்துன்னு இருப்பாங்க. நம்ம அந்த வேலையை பார்ப்போமா, இந்த வேலையை பார்ப்போமா? எவ்வளவு பெரிய தப்பான காலகட்டங்கள் அதை எடுத்துன்னு வராங்கன்றது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ன்ற நானு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது எஸ்ஐஆர் இதுன்றது நமக்கு தேவையில்லாத வேலை. தேவையில்லாத வேலையை பிஜேபி சொல்லுச்சுன்றது இந்திய தேர்தல் ஆணையம் செய்யுதுன்றது என்னுடைய கருத்து. நீங்க சொல்றீங்க இது மழைக்காலம் அப்படிலாம் சொல்றீங்க. மழை பாதிப்புல சரியான பணிகள் செய்யல இவங்க தமிழ்நாடு அரசு. அதை மடை மாற்று நெல் கொள்முதல் உட்பட பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. பணியெல்லாம் சரியா செய்யல, இதெல்லாம் மடைமாற்றத்துக்கு தான் இதை வந்து குறை சொல்றாங்க. என்னதான் இவங்க மடைமாற்றினாலும் இந்த பணி நடக்கும் அப்படிங்கிறாரு நயினார். இல்ல சார், இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். செறிவூட்டப்பட்ட அந்த நீங்க வந்து நெல் கொள்முதல் பத்தி நீங்க பேசுறீங்க. நெல் கொள்முதல் பத்தி பேசும்போது நெல் கொள்முதல் இந்த வாட்டி எத்தனை மெட்ரிக் டன் வந்து உயர்ந்ததுக்குன்றதை கணக்கு பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்க குடோன் வந்து கடந்த முறை வந்து கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில அதிமுக ஆட்சியில 7,27,000 மெட்ரிக் டன் நெல் குடோன் தான் இருந்தது. இன்னைக்கு 7,37,000 மெட்ரிக் டன் குடோனை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்ப அதிகப்படியான குடோன்ஸ் தான் உருவாக்கி இருக்கோம். திடுதிப்புன்னு என்ன சொல்றீங்க, நீங்க அரிசியில செறிவூட்டப்பட்ட அரிசியா மாத்தணும்னு சொல்றீங்க. அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒன்றிய அரசு தான் அனுமதி தரணும். அதுக்கான மிக்சிங் போல யார் தரணும்? அனுமதி வந்து ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும். அது கொடுத்ததே இந்த 7ஆம் மாசம் தான் கொடுத்தது. அப்ப 7ஆம் மாசம் 29ஆம் தேதி கொடுத்த அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கோம் நாங்க. சோ நீங்க சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எஸ்ஓபி வழிகாட்டி நெறிமுறை, இந்த வழிகாட்டி நெறிமுறையை வந்து நீங்க சொல்ற பிரகாரம் நாங்க செய்யறோம். அந்த காலகட்டத்துல யார் பொறுப்பு? முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தானே சார் பொறுப்பு. அந்த ஒன்றிய அரசு எந்த இடத்துலயுமே வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கு தயாரா இல்லாம இருக்க. சோ தமிழ்நாடு அரசு தெளிவா எல்லா வேலையும் செய்யறோம் நாங்க. துணை முதலமைச்சர் உடனடியா அந்த களத்துக்கு போய் நிக்கிறாரு, மக்களை பாக்குறாரு, அமைச்சர்கள் போறாங்க, அதிகாரிகள் போறாங்க, நெல் கொள்முதல் செய்யப்படுதுன்றது தானே நிதர்சனமான உண்மை. உங்க மாதிரி பொய்யான அரசியல் நாங்க பண்ணலையே. அந்த பொய்யான அரசியல் நாங்க பண்ணியிருந்தா எங்களுக்கு எப்படி சார் 14 வெற்றியை மக்கள் தொடர்ச்சியா கொடுப்பாங்க, 100% வெற்றிய? அப்போ மக்களுக்காக நாங்க இருக்கிறோம், மக்களுக்காக நாங்க பேசுறோம், மக்களுக்காக நாங்க எங்க கடமையை செய்யறதுனால மக்கள் எங்க பின்னாடி நிக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவருடைய உறவினர்களை சந்திச்சிருக்கிறார், குடும்பத்தினர்களை சென்னைக்கு வரவழைச்சு, அதை மகாபலிபுரத்துக்கு வரவழைச்சு சந்திச்சிருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? ஒரு நடிகனை நம்பி போன ஒரு கூட்டத்தை, அந்த ஒரு இறப்பை முழு பொறுப்பேற்க வேண்டிய நடிகர் விஜய் இது வரைக்கும் பொறுப்பேற்கல. முதல் ஒரு விஷயம். 2வது, பாதிக்கப்பட்டவங்களை வந்து வீட்டுக்கு வர வச்சு பாக்குறது, ஒரு ஹோட்டல்ல வர வச்சு பாக்குறதுன்றதெல்லாம் வந்து இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, நம்ம வந்து உலக அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி கேள்விப்படாத ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய கேலி கூத்தான ஒரு விஷயம். நீங்க எவ்வளவு பெரிய கேவலமா நடந்துக்கிறாரு நடிகர் விஜய். எனக்கு உண்மையாவே சொல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களால முடியலன்னா தயவு செஞ்சு நீங்க எல்லாம் எதுக்கு வெளியில மக்களை சந்திக்க வரீங்கன்னே தெரியல. நாங்களும் எத்தனையோ நடிகர்கள் பார்த்துருக்கோம், எத்தனை நாடுகள் பழகி இருக்கிறோம், என்னென்னவோ களத்துல நின்று இருக்கோம் சார். ஆனா நடிகர் விஜய் மாதிரி ஒரு கேவலமான மட்டமான ஒரு நடிகர் இந்த நாடு பார்த்ததே இல்லை சார். அந்த நடிகர் இன்னைக்கு மக்களை வந்து மகாபலிபுரத்துக்கு வர வச்சு அங்க ஒரு ஹோட்டல்ல சந்திக்கிறதுன்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் நீங்க எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம இந்தியா இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா
சந்திக்க போனவங்க அவர் என்ன செய்வார், அவர் ஆறுதல் கூறினார், பார்த்தோன்னே கதறி அழுதாரு, கண்ணீர் விட்டார், எங்கள் காலெல்லாம் விழுந்தார். அவரால் என்ன செய்ய முடியும், அவரும் வருத்தப்பட்டாரு. எல்லாமே சொல்றாங்க, நடக்குது. யார் சொல்றா? நடிகர் விஜய் அபிஷியலா சொல்லியிருக்காரா? பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போய் சந்திச்சாங்கல்ல, அந்த குடும்பத்தினர் வந்து இன்னைக்கு ஊடகங்கள்ல சொல்றாங்களே, பார்த்த உடனே காலில் விழுந்தாரு, கண்ணீர் விட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு, கண்ணீர் விட்டாரு, அழுதாரு. இதெல்லாம் அபிஷியலா ஒரு அரசியல் கட்சி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ ஒரு கட்சி நடத்துறீங்களா, எதுக்கு நடத்துறீங்க? அந்த கட்சியில ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்களா இல்லையா? அந்த கட்சியோட பொதுச்செயலர் இருக்காரா இல்லையா? எங்க இருக்காங்க எல்லாரும்? எல்லாமே செவி வழி செய்தி மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அந்த கட்சியோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எங்க சார்? அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் வரலையே சார். அப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச நடிகர் விஜய் வந்து எவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில எடுத்துன்னு போறாரு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த விதமான குற்ற உணர்வே இல்ல, தன்னால 41 உயிர் பறி போயிருக்கின்ற எந்த வருத்தமும் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் முறைப்படி அவங்களுக்கு ஒரு துக்கம் அனுசரிச்சாங்களான்றது கூட தெரியல சார். முறைப்படி அந்த கட்சியோட கொடி ஒரு அரை கம்பத்துல பறக்க விட்டு இருக்குமா சார்? ஒரு அரை நாளாவது பறந்து இருக்குமா சார்? ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருப்பாங்களா? எதுவுமே செய்யல சார் அந்த நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த நடிகர் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க, தோத்து இருப்பாங்க, அதுக்குள்ளே நான் வரல. கட்சியை நடத்த தகுதி இல்லாத நபர் நடிகர் விஜய். கட்சி தலைவனுக்குரிய எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபர் நடிகர் விஜய். நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நடிச்சாரா, இருந்திருக்கலாம். இவ்வளவு பேரை நம்ம சாகடிச்சு அந்த பிணத்து மேல அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் நடிகர் விஜய்க்கு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. 41 உயிரை நீங்க கொன்னுட்டு எவ்வளவு ஈஸியா இருக்கிறீங்க. இப்ப கூட எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தெரியுமா சார் நினைக்கிறேன், ஜனநாயகன் படம் வரணும், அந்த படத்தோட ஆடியோ லான்ச் கொடுக்கணும், ட்ரைலர் கொடுக்கணும், அந்த படத்தை அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணணும், ஜனவரியில் ரிலீஸ் பண்ணணும், டேட்டு கொடுத்தாச்சு, கை நீட்டி சம்பளம் வாங்கியாச்சு, ப்ரொடியூசர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அதனால இப்பதுல இருந்து ஸ்கிரீன் பிளே எழுதுறாங்கன்னு எனக்கு தோணுது. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் முறைப்படி தகவல் சொல்ல சார், ஒரு கட்சியில யாராவது ஒருத்தர் காணாம போயிருப்பாங்க, பாத்துருப்போம் சார். ஒரு கட்சியே காணாம போயிடுச்சு இன்னைக்கு. நடிகர் விஜய் நடத்துற அந்த தாவேகான்ற கட்சி எங்க இருக்கு? அப்படி ஒரு கட்சி இருக்குதான்ற அளவுக்கு கூகுள்ல போய் நம்ம தேடுற வேணும் கட்டத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். சோ மக்கள் கிட்ட இருந்து முழுசா தூக்கி வீசி எறியப்பட்டிருக்காரு நடிகர் விஜய். நீங்க வெளிப்படையா சிந்திச்சு பார்க்கணும்னா கட்சி நடத்த மனிதனாவே இருக்க ஒரு தகுதியே இல்லாத நபராதான் நான் நடிகர் விஜயை பார்க்கிறேன் சார். திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போக போவது உறுதி அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் விஜய். நெற்பயிர்கள்லாம் நாசமாயிருக்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியதெல்லாம் அரசாங்க பொறுப்பு, என்ன செஞ்சது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்தது உள்ளிட்ட பல கேள்விகளும் எழுப்பியிருக்கிறார். இல்ல, இப்போ நாங்க இந்த நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தான் சார் தெளிவா சொல்ல போடுறேன். எங்களை அழிஞ்சிரும், நாங்க காணாம போயிடுவோம், நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம், இதுக்கெல்லாம் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படல. இந்த இயக்கம்ன்றது ஒரு சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், தமிழுடைய மானத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், தமிழுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், ஒட்டுமொத்த திராவிட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஆட்சி இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருக்காது, அதை பத்தி எல்லாம் நாங்க என்னைக்கு கவலைப்படுறது கிடையாது. ஆனா அதை பேசுறதுக்கு என்ன தகுதி நடிகர் விஜய்க்கு இருக்குதுன்றதை பத்தி எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். 47 பேரை உன்னால மரணம் அடைஞ்சிட்டு அந்த 47 பேருக்கு நீ வந்து ஒரு துளியோ வருத்தம் இல்லாம நீ போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு எங்களை வீட்டுக்கு அனுப்புன்னு பேசுற. எங்களோட உழைப்பு இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும், நாங்க என்ன வேலை செஞ்ச நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா எங்களை பத்தி பேசுற நடிகர் விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கட்சி ராஜாஜி இந்த கட்சியை ஒழிச்சிருவேன்னு சொன்னாரு, காமராஜர் சொன்னார், பக்தவச்சல சொன்னார், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் சொன்னார், ஜெயலலிதா சொன்னார், எத்தனையோ நடிகர்கள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. ஆனா திமுக இருக்கு, இன்னும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. திமுகவோட ஆரம்பிக்கப்பட்ட எத்தனை கட்சிகள், திமுகவோட முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட சிவசேனா மாதிரியான கட்சிகள், சிரோன்மணி அகாலிதள மாதிரி கட்சிகள், தேசிய மாநாடு கட்சி இன்னைக்கு எங்க சார் இருக்கு இந்தியாவில? ஆனா திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. திமுக தமிழ்நாட்டுக்கு இந்த பேர் கொடுத்த இயக்கம் திமுக. சுயமரியாதை இயக்கத்தை, சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரிச்ச திமுக, விதவை திருமணத்தை அங்கீகரிச்சது திமுக, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது திமுக. நாம இன்னைக்கு படிச்சிருக்கிறோம், ஒவ்வொருத்தம் பேருக்கு பின்னாடியும் பல டிகிரிகள் இருக்குன்னா அது கொடுத்தது காரணம் திமுக. அண்ணாவோ பெரியாரோ கலைஞரோ தளபதி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பார்க்க முடியாது சார். யாரை பார்த்து நீங்க ஆட்சி அமைச்சிருங்க, ஆட்சியை விட்டு வெளியே அமைச்சிருங்கன்னு பேசுறீங்க? உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு? உன்னால இன்னைக்கு மக்களை சந்திக்க முடியாது. திராணி இல்லாத கோழ, நீ ஒரு பயம்தான் கொள்ளி, ஓடி ஒளியிற
ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து எங்களை ஆட்சியை விட்டு அனுப்பிச்சிருவோன்னு பேசுற. நீ எல்லாம் பேசுற, தேர்தல்னு ஒண்ணு வரும், இந்த மக்கள் பார்க்கதான் போறாங்க. இந்த இயக்கம் பல தலைவர்களை பார்த்த இயக்கம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இன்னைக்கு முன்மாதிரியா இருக்கிற இயக்கம். இந்த நாடு கொண்டு வந்த பல சீர்திருத்தங்களுக்கு, பல சட்டங்களுக்கு முன்மாதிரியா இருந்த இயக்கம் திமுக. முதல் இடஒதுக்கீடுல இருந்து, மாநில அந்தஸ்துல இருந்து, மாநில உரிமையில இருந்து, மாநில சுயாட்சியில இருந்து எல்லாத்தையும் காட்டி காப்பாத்தி மீட்டு கொடுத்த இயக்கம் திமுக. நடிகர் விஜய் இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது திமுக எல்லாம். ஒண்ணு மட்டும் தெரியுது, அவங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க திமுக நான் யாருன்னு தெரியும். சந்திரசேகர சொல்லுங்க சார் திமுக என்ன இயக்கம்னு. லேட்டஸ்டா ஒரு மேரேஜ் சொன்னாரு பாருங்க, நானும் திமுக காரன் தான் அப்படின்னு. இன்னைக்கு உங்க அப்பான்றனால தான் உங்க கட்சியில இருப்பாரு அவரு, இல்லைன்னா அவரு இன்னைக்கும் அவரும் திமுக தான். திமுகன்ற ஒரு இயக்கம் இல்லைன்னா தமிழனுடைய நிலைமை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா கல்வியில, வேலை வாய்ப்புல, சுகாதாரத்துல ஒட்டுமொத்த கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்புல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை உச்சத்துல வச்சு அழகு பார்க்கிற இயக்கம் திமுக. எங்களை வீட்டுக்கு அனுப்புவேன், எங்களை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு? மக்கள் உங்களுக்கு எல்லாம் சரியான பாடம் புகட்டுவாங்க. கால நிச்சயமா பதில் சொல்ல இதுக்கெல்லாம். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.